வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். என்னங்க இது மற்ற கம்பெனி போலவே நம்ம ஆன்லைனில் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் குறைவான விலையில் தரமாகவும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேராகவும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மின்னணு கழிவு, அதாங்க வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூட இந்த 21st செஞ்சுரியில் ஏகப்படியான ஆபத்தையும் ஏகப்படியான நச்சுவையும் கொடுக்குற ஒரு பெரிய அபாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கழிவுகளாக இருக்குது. ஏன்னா இது மக்கள்கிட்ட பெரிய பிரச்சனையை உருவாக்குது. ஏன்னா இது தேவையான கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா, மின்னணு கழிவுகள், கம்ப்யூட்டருடைய மதர் போர்டு, அப்புறம் சுவிட்சு, அப்படி மின்னணு மூலியமாக என்னென்ன கழிவுகள் இருக்கோ இது எல்லாமே நம்ம தூக்கி பூமியில் போகிறதுனால அதை மறுசுழற்சி பண்ணுறது மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மறுசுழற்சி செய்வது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான செலவு ஆகுது. செலவு மட்டும் இல்லைங்க, இதை மறுசுழற்சி செய்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்னணு மறுசுழற்சி ஆலைகள் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் பார்த்தோம்னா தேவையான நமக்கு மறுசுழற்சி நடக்கிறதில்ல. காரணம் என்னன்னா நம்ம அதிகப்படியான எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணுறது தான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணுறத கற்றுக்கணும். அடுத்தது அது முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ என்னது, கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் த வேஸ்டேஜ். இப்போ என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கிட்டால் மட்டும் போதாது. அது என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக பக்காவாக யூஸ் பண்ணணும். அடுத்தது அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை அது வீணாக போச்சுன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், மின்னணு கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணணும். ஏன்னா இதை ரீசைக்கிள் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். இதை மண்ணில் போகிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு நன்மைகள் விளைவிக்கக்கூடிய ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இந்த வேஸ்டேஜால் இறந்து போகுது. முக்கியமாக மண்புழுக்கள் நம்ம என்ன சொல்லுவோம், விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவோம். அப்படியேப்பட்ட மண்புழுக்கள் இந்த வேஸ்டேஜ் மூலயமா அதிகப்படியான சேதங்களை விளைவிக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பிளேஸில் நம்ம வேஸ்டேஜ் போட்டோம்னா அந்த பிளேஸே சுகாதாரம் இல்லாமல் மாறிடுது. அதனால் வேஸ்டேஜை தவிர்க்க பாருங்கள்.